அத்தியாயம் 25 கடுமையான மாற்றம். கவனம். ஹோஸ்ட் மறுத்தால் இந்த அறியப்படாத சக்தி கணினியுடன் வலுக்கட்டாயமாக ஒத்திசைக்கப்படலாம். என்ன சொல்றீங்க? உண்மையில் என்னதான் நடக்குது? ஏதோ ஒரு தெரியாத சக்தி என்னுடைய தனிப்பயனாக்க அமைப்புடன் ஒத்திசைக்க முயற்சிக்கிறதென்றும், இந்த அறியப்படாத சக்திக்கு எதிராக உங்களால் எதிர்க்கக்கூட முடியாது என்றும், அதன் வகையான ஊடுருவலை நான் புறக்கணித்தால் அது பதிலுக்கு வலுக்கட்டாயமாக தன்னைத்தானே ஒத்திசைத்துக் கொள்ளக்கூடும் என்றும் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். எனவே இப்போது எந்த சேதத்தையும் தவிர்க்க அதை அனுமதிப்பதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. அமைப்பின் தூண்டுதலுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை மிருதன் மீண்டும் வலியுறுத்தினான். உறுதியான அந்த அமைப்பு அவனது கேள்விக்கு உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு குறுகிய பதிலை மட்டுமே அளித்ததோடு, என் அதிர்ஷ்டம், இது ஏன் நடக்கிறது? இது முதலில் சாத்தியமா? அமைப்பு தனது சந்தேகங்களை உறுதிப்படுத்தியதைக் கண்டதும் மிருதன் சத்தமாகச் சொன்னான். அவன் மக்களை கொள்ளையடிக்கத்தான் இங்கு வந்தான். இப்போது அவனுடைய தனிப்பட்ட அமைப்பை ஏதோ ஒன்று ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது. பொதுவாக இதுபோன்ற விஷயங்கள் நடப்பதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் விழித்தெழுந்தவுடன் அவரவர் சொந்த அமைப்புகளைக் கொண்டிருந்தனர். மேலும் அதை எந்த வகையிலும் ஆக்கிரமிக்க முடியாது. ஆனால் எப்படியோ ஏதோ ஒன்று என் அமைப்பை பாதித்துவிட்டது. நான் வழக்கத்திற்கு மாறாக விழித்ததால்தானா? என் உடலில் ஏதோ ஒரு பிழை ஏற்பட காரணமா? என்று மிருதன் முகத்தில் ஒருவித எரிச்சலுடன் யோசித்தான். இருப்பினும் அவனது திரையில் மீண்டும் ஒரு புதிய அறிவிப்பு தோன்றி அவனது கவனத்தை தூண்டியது. இந்த மாற்றத்தை அனுமதிக்க விரும்புகிறீர்களா? மிருதன் பெருமூச்சு விட்டார். பின்னர் வெற்றிடத்தை நோக்கித் திரும்பி சோகமான தொனியில் முணுமுணுத்தார். இப்போது இது நடந்துவிட்டது. என் தனிப்பட்ட அமைப்பில் ஊடுருவ முடிந்த இந்த விஷயம் உண்மையில் என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும். நான் அதை அனுமதிக்கிறேன். மிருதன் தனது எண்ணங்களை பயன்படுத்தி கணினியின் தூண்டுதலுக்கு பதில் அளித்தான். அவன் பதிலளித்த தருணத்தில் கணினியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. வெளிர் சிவப்பு பலகம் மஞ்சள் தங்க நிறமாக மாறியது. அதற்கு பதிலாக திரையில் வெள்ளை எழுத்துக்கள் காட்டப்பட்டன. தெரியாத சக்தியுடன் ஒத்திசைவு நடைபெறுகிறது. செயல்பாட்டில் உள்ளது. தயவு செய்து காத்திருங்கள். இந்த குறுஞ்செய்திகள் மூலம் வேறு எந்த அறிவிப்பும் இல்லை. அது முடியும் வரை காத்திருப்பதைத் தவிர மிருதனுக்கு வேறு வழியில்லை. ஒரு நிமிடம் அல்லது அதற்கு பிறகுதான் புதிய அறிவிப்போடு ஒத்திசைவு முடிந்தது. ஒத்திசை முடிந்தது. இந்த அமைப்பு இப்போது கடுமையான பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டுள்ளது. இதனால் புதிய செயல்பாடுகளை பெறுகிறது. இந்த செயல்பாடுகளை நீங்களே சரிபார்க்கவும். தற்போது புதிதாக மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் சில அம்சங்களை மீண்டும் சரிசெய்தல். அமைப்பின் அறிவிப்புகள் மறைந்து அதைத் தொடர்ந்து ஒரு புதிய அறிவிப்பும் சிறிது நேரத்திலேயே தோன்றியது. தற்போது வைத்திருக்கும் கலைப்பொருளை மறுபரிசீலனை செய்தல். இரட்டை திரும்புதலை பிரதிபலிக்கும் கண்ணாடி. கலைப்பொருள். தரவரிசை. பழம்பெரும் ஆயுத சொத்து. இரட்டை பிரதிபலிப்புகள். பெறப்பட்ட மறைக்கப்பட்ட திறன். இரட்டை திரும்புதலின் உள்ளங்கை. தெரியாது. விளக்கம். இது ஒரு மாய வகை உலகில் இருந்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த கலைப்பொருள். இது எதிராளி பெறும் தாக்குதல்களை விட 2 மடங்கு அதிகமாக உறிஞ்சி பிரதிபலிக்கும் திறன் கொண்டது. இதற்கு மானா செயல்பட வேண்டும். ஆனால் இதற்கு பயனரின் மானா அவசியமில்லை. அதன் செயல்பாட்டிற்கு மாற்றாக மாய படிகங்களை பயன்படுத்தலாம். ஒரு மறைக்கப்பட்ட திறமையை கண்டுபிடித்தேன். அதை புரிந்து கொள்ள பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? ஆமாம். மிருதன் உடனடியாக வெற்று முகபாவத்துடன் பதில் அளித்தான். சிறிது நேரத்திற்கு முன்பு என்ன நடக்கிறது என்று மிருதனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இதுவரை அவன் பார்த்தவற்றிலிருந்து இந்த ஒத்திசைவு என்று அழைக்கப்படுவது அவனது திரையின் தோற்றத்தை மாற்றியது மட்டுமல்லாமல் ஒத்திசைவுக்கு பிறகு கூடுதல் பிரிவுகளும் சேர்க்கப்பட்டன. இந்த அறியப்படாத சக்தியின் ஆதாரம் என்ன? இது மிகவும் முன்னோடியில்லாத நிகழ்வு என்பதால் மிருதன் அதை பற்றி சிறிது நேரம் யோசித்தான். எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. இதனால் அவன் மீண்டும் திரையில் கவனம் செலுத்தினான். ஒரு மறைக்கப்பட்ட திறமை. மிருதன் இதற்கு முன்பு இதுபோன்ற ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அது சொல்வதை வைத்து பார்த்தால் இந்த பெறப்பட்ட மறைக்கப்பட்ட திறமையை அவனால் பதிவு செய்து பின்னர் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எப்படி? அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அப்படியிருந்தும் இப்போது செயல்படுங்கள். பின்னர் சிந்தியுங்கள். இந்த நேரத்தில் அவனது சிந்தனை செயல்முறை இதுதான். அவனது பதிலுக்கு பிறகு புதிய வரிகள் திரையில் விரைவாகத் தோன்றின. பாம் ஆப் டபுள் ரிட்டர்ன் என்ற பெறப்பட்ட மறைக்கப்பட்ட திறனை பதிவு செய்தல்.
பதிவு செயல்முறை 30 வினாடிகளில் முடிந்துவிடும். 30, 20, 5, 4, 3, 2. 1. பெறப்பட்ட மறைக்கப்பட்ட திறன் பாம் ஆப் டபுள் ரிட்டர்ன் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தகவலுக்கு கணினியின் பதிவு செய்யப்பட்ட பகுதியை சரிபார்க்கவும். மிருதன் முழு நேரமும் திரையை பார்த்து கொண்டிருந்தான். இறுதியாக வழக்கத்திற்கு மாறாக நீண்ட 30 வினாடிகள் கடந்துவிட்டன. இப்போ என்ன? இந்த திறமையை நான் எப்படி புரிந்து கொள்வது? மிருதன் மூச்சை இழுத்து கேள்வியுடன் முணுமுணுத்தான். பாம் ஆப் டபுள் ரிட்டர்ன் என்ற இந்த திறமையை புரிந்து கொள்ள நீங்கள் கணினி மூலம் அறிவு புள்ளிகளை பெற வேண்டும், அல்லது உங்கள் தற்போதைய ஆற்றலை அறிவு புள்ளிகளாக மாற்றி அந்த திறமையை புரிந்து கொள்ள வேண்டும். அமைப்பு மிருதனுக்கு பதிலளித்தது. அறிவு புள்ளிகள் அது என்ன? மிருதன் குழப்பத்துடன் பதிலுக்கு கேட்டான். அறிவு புள்ளிகள் என்பது உயிரினங்களின் எண்ணங்கள் அல்லது நனவிலிருந்து பெறப்படும் ஆற்றல்கள். புத்திசாலித்தனம் அல்லது உயர்மான ஆற்றலுடன் உயிரினங்களை கொல்வதன் மூலம் நீங்கள் இந்த அறிவு புள்ளிகளை பெறுகிறீர்கள். நுட்பங்கள் அல்லது திறன்களை புரிந்துகொள்வது உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அமைப்பு அவனுக்கு ஒரு விளக்கத்தை அளித்தது. அப்படித்தான் மிருதன் அமைப்பு குறிப்பிட்ட வார்த்தைகளை பற்றி யோசித்தான். இந்த திறமையை புரிந்துகொள்ள எனக்கு இந்த அறிவு புள்ளிகள் தேவை என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த அறிவு புள்ளி எங்கிருந்து வந்தது? நான் இதற்கு முன்பு இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அறியப்படாத சக்தியுடன் ஒத்திசைக்கப்பட்ட பிறகு இது அமைப்பின் மேம்படுத்தலின் ஒரு பகுதியாக இருந்ததா? இதுவாக இருந்தாலும் இதை பற்றி நான் பின்னர் யோசிப்பேன். இப்போது முக்கியமானது என்னவாக இருக்க வேண்டும்? தனது அமைப்பில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை பற்றி ஆழமாக யோசித்த பிறகு மிருதன் பெருமூச்சு விட்டான். இருப்பினும் அவர் விரைவாக வேறு ஏதோ ஒன்றின் மீது தனது கவனத்தை ஈர்த்தார். இந்த விஷயத்தில் அவனுக்கு அக்கறை இல்லை என்பதல்ல, ஆனால் இந்த அறியப்படாத சக்தி அவனை தனிப்பட்ட முறையில் பாதிக்காததால் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது நல்லது என்று கூறினான். உண்மையில் இது அவனது அமைப்பின் செயல்பாடுகளை மற்றவர்களுக்குத் தெரிந்தால் பொறாமைப்பட வைக்கும் அளவுக்கு அதிகரித்ததாகத் தோன்றியது. இதையெல்லாம் வைத்துப் பார்த்தால் இந்த கட்டத்தில் யார் குறை கூறுவார்கள்? எனவே இதை பற்றி அதிகம் யோசிக்காமல் விஷயங்கள் எப்படி போகின்றன என்பதை பார்க்க மிருதன் முடிவு செய்தான். அந்த எண்ணத்துடன் அவன் வெற்றிடத்தை பார்க்கத் தொடங்கினான். இரட்டை திரும்புதலை பிரதிபலிக்கும் கண்ணாடி, கலைப்பொருள், ஆயுத சொத்து, இரட்டை பிரதிபலிப்புகள், பெறப்பட்ட மறைக்கப்பட்ட திறன், இரட்டை திரும்புதலின் உள்ளங்கை, தெரியாது, இரட்டை திரும்புதலின் பிரதிபலிப்பு கண்ணாடி மற்றும் இரட்டை திரும்புதலின் உள்ளங்கை, இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகத் தெரிகிறது. இந்த கலைப்பொருளின் விளக்கத்தின்படி இது பெறப்பட்ட தாக்குதலை இரட்டிப்பாக பிரதிபலிக்கும் திறனை கொண்டுள்ளது. இதனால் இரட்டை திரும்புதல் மற்றும் இந்த இரட்டை திரும்புதலின் உள்ளங்கை எந்தவொரு தாக்குதல்களையும் இரட்டிப்பாக்கும் இந்த திறனில் இருந்து பெறப்பட்டதாகத் தெரிகிறது. புதிய பெறப்பட்ட திறனுக்கும் கண்ணாடியின் ஆயுத பண்புக்கும் இடையிலான தொடர்பை ஆராய்ந்த பிறகு மிருதன் முணுமுணுத்தான். திடீரென்று ஒரு எண்ணம் அவனுக்கு வந்ததால் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அப்படியானால் நான் சில கலைப்பொருட்களை பெறும் வரை அவர்களின் ஆயுதச் சொத்துக்களை என்னால் பயன்படுத்தக்கூடிய திறன்கள் அல்லது திறன்களின் வடிவத்தில் பதிவு செய்ய முடியும் என்று அர்த்தமல்லவா? இந்த எண்ணம் அவனுக்கு வந்த தருணத்தில் மிருதனுக்கு காது முதல் காது வரை சிரிப்பு வராமல் இருக்க முடியவில்லை. அவன் வெடித்துச் சிரிக்க விரும்பினார், ஆனால் அதை அடக்க முடிவு செய்தான். இந்த கண்டுபிடிப்பு அவ்வளவு திகிலூட்டும் மற்றும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஒரு அறியப்படாத சக்தி தனது அமைப்பை ஆக்கிரமித்து இவ்வளவு பெரிய வித்தியாசத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? இந்த அறியப்படாத சக்தியின் தோற்றம் குறித்து மிருதனுக்கு ஆர்வம் ஏற்படாமல் இருக்க முடியவில்லை. இருப்பினும் இந்த முடிவு மேலும் சோதனைகள் இல்லாமல் தற்போது ஒரு யூகமாக மட்டுமே இருந்தபோதிலும், ஆதாரம் இல்லாமல் திட்டவட்டமாக இல்லை என்றாலும் அதை எதிர்நோக்குவது மதிப்புக்குரியது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கலைப்பொருளில் இந்த நிகழ்வைத் தவிர வேறு எந்த ஆதாரமும் இல்லை. இருப்பினும் மிருதன் இன்னும் எதிர்காலத்திற்கான எதிர்பார்ப்பில் நிறைந்திருந்தான். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் மற்ற அனைத்து பொருட்களையும் எடுத்தான். மேலும் நுட்பக் கையேடுகளிலிருந்து நுட்பங்களை பதிவு செய்ய அமைப்பின் புதிய செயல்பாட்டை பயன்படுத்த முடிந்தது என்பதில் உறுதியாக இருந்தான். வாய்ட் ரிப்ளிங் பஞ்ச் என்ற நுட்பத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? ஆமாம். மிருதன் தயக்கமின்றி பதிலளித்தான். இந்த நுட்பத்தை பதிவு செய்ய 5 வினாடிகள் மட்டுமே ஆகும். 5, 4, 3, 2,
1 வாய்ட் ரிப்ளிங் பஞ்ச் என்ற நுட்பம் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவலுக்கு கணினியின் பதிவு செய்யப்பட்ட பகுதியை சரிபார்க்கவும். காணப்படாத வாழ்க்கலை என்ற நுட்பத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? முன்பு போலவே மிருதனாம் என்று சுருக்கமாக பதிலளித்தார். பின்னர் புதிய வரிகளின் உரைகளை தொடர்ந்தார். இந்த நுட்பத்தை பதிவு செய்ய 20 வினாடிகள் மட்டுமே ஆகும். காணப்படாத வாழ்க்கலை என்ற நுட்பம் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தகவலுக்கு கணினியின் பதிவு செய்யப்பட்ட பகுதியை சரிபார்க்கவும். புரிந்துகொள்ள மலைப்பிளவு வேலைநிறுத்தம் என்ற நுட்பத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? ஆமாம் குருநாதா, ஆமாம். சிறிது நேரம் தயங்கிய பிறகு மிருதன் பதிலளித்தான். இந்த நுட்பத்தை பதிவு செய்ய 5 வினாடிகள் மட்டுமே ஆகும். மழை பிளவு வேலைநிறுத்தம் என்ற நுட்பம் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தகவலுக்கு கணினியின் பதிவு செய்யப்பட்ட பகுதியை சரிபார்க்கவும். புரிந்து கொள்ள தடமறியாத படிவம் என்ற நுட்பத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? அடையத்தன. ஆமாம். இந்த நுட்பத்தால் ஆர்வமாக மிருதன் பதிலளித்தார். இந்த நுட்பத்தை பதிவு செய்ய 10 வினாடிகள் மட்டுமே ஆகும். திரஸ்லோட் ஆர்ம் என்ற நுட்பம் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தகவலுக்கு கணினியின் பதிவு செய்யப்பட்ட பகுதியை பார்க்கவும். திறன்கள் மற்றும் நுட்பங்களின் தொடர் பதிவுகளுக்கு பிறகு மிருதனின் வெளிப்பாடு மகிழ்ச்சியை தந்தது. தற்போது அமைப்பின் இந்த திறனுடன் உள்ளடக்கங்களை முழுமையாக புரிந்துகொள்ள அவன் ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டிய அவசியமில்லை. முழு உள்ளடக்கங்களையும் பதிவு செய்ய அவன் ஒரு சிறிய கணம் தொட்டு பின்னர் கணினியால் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அறிவு புள்ளிகள் மூலம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். விரைவில் அவன் அனைத்து நுட்பங்களையும் பதிவு செய்து முடித்தான். பின்னர் தரையில் மீதமுள்ள ஒரு பொருளின் மீது தனது கவனத்தை ஈர்த்தார். அது ஒரு ஈட்டி. இந்த ஈட்டியின் இரத்த சிவப்பு உலோக பளபளப்பு காரணமாக அதன் தோற்றம் பயங்கரமாக இருந்தது. இது இரத்தத்தில் நனைந்திருப்பது அல்லது இரத்தமையால் பூசப்பட்டிருப்பது போல் தோன்றியது. எப்படியிருந்தாலும் இந்த ஈட்டி கொள்ளையினால் திருடப்பட்ட ஒன்று என்பதால் நிச்சயமாக அது மதிப்புமிக்க ஒன்று, ஒருவேளை விலைமதிப்பற்றது கூட. எந்த தயக்கமும் இல்லாமல் மிருதன் கையை நீட்டி இரத்தக்கரை படிந்த ஈட்டியை பிடித்தான்.